குருவணக்கமே திருவணக்கம், குருவாக்கே திருவாக்கு, உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம். இது ஒரு அற்புதமான அறிவு சார்ந்த, ஞானம் சார்ந்த அற்புதமான ஒரு கதை. காட்டில் பாண்டவர்கள் வனவாசம் செய்து கொண்டிருந்த சமயத்தில் பாண்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்த்துவிட்டு வரலாம் என்று கிருஷ்ணர் நினைத்தார். பகவான் கிருஷ்ணர் நினைத்தார். உடனே புறப்பட்டு காட்டுக்கு போனார் கிருஷ்ணர். அவர்களை பார்த்தார். அவர்களுடன் ஓர் இரவு தங்கினார் பாண்டவர்களுடன். அப்போது பஞ்சபாண்டவர்கள் கிருஷ்ணருக்கு இரவில் காவல் காத்தார்கள். இரவு ஒருவர் மாறி ஒருவர் கண் விழித்து காவல் செய்ய வேண்டும். இது அவர்களுக்குள்ள உள்ள ஒரு விதிமுறை. முதலில் அர்ஜுனன் காவல் காத்தான். எல்லோரும் தூங்குகிறார்கள். அர்ஜுனன் மட்டும் விழித்து கொண்டிருக்கிறான். அப்போது எதிரில் ஏதோ ஒரு உருவம் தெரிந்தது. உற்று பார்த்தான் அர்ஜுனன். அது ஒரு பூதம். அது பாட்டுக்கு எதிரில் கொஞ்சம் தூரத்தில் நின்று கொண்டு இருந்தது. இவன் நேரம் முடிந்துவிட்டது. அதாவது அர்ஜுனன் காவல் காக்கும் நேரம் முடிந்துவிட்டது. அடுத்தபடியாக நகுலன் காவல் காக்க வந்தான். இப்போது அந்த பூதம் நகுலனின் கண்ணில் பட்டது. ஆனால் அது முதல் இருந்ததை விட கொஞ்சம் பெரிதாக இருந்தது அந்த பூதத்தின் உருவம். அடுத்தபடியாக சகாதேவன், பீமன், தருமன் இப்படி மாறி மாறி காவல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பூதத்தின் வடிவம் பெரிதாகி கொண்டே வந்தது. ஒவ்வொருவரும் அதை கொல்ல முயற்சி செய்தார்கள். இரவு காவல் பணியில் பாண்டவர்கள் இப்படி மாறி மாறி இருப்பதை பார்த்த கிருஷ்ணர் தர்மரை பார்த்து கேட்டார், இந்த காவல் பணியில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா என்று கிருஷ்ணர் தர்மரிடம் கேட்டார். நானும் கொஞ்ச நேரம் கண் விழித்து காவல் காக்கிறேன் என்றார் கிருஷ்ணர். இதற்கு தர்மர் சொன்னார், தாராளமாக நீங்கள் செய்யலாம். இந்த உலகத்தையே பாதுகாப்பதும் நீங்கள்தான், பாண்டவர்களை பாதுகாப்பதும் நீங்கள்தான். இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதை வேண்டாம் என்று சொல்வதற்கு நாங்கள் யார் என்று சொன்னான். ஒவ்வொருவராக காவல் காத்து முடிந்ததும் கிருஷ்ணர் வரவேண்டிய முறை வந்தது. கிருஷ்ணர் காவலுக்கு புறப்பட்டார். இப்போது தர்மர் சொன்னார், கிருஷ்ணரே, காட்டில் ஒரு பெரிய பூதம் இருக்கிறது. அது வர வர பெரிதாகி கொண்டே வருகிறது. அது உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுக்கும். அதனாலே நீங்கள் போகாமல் இருப்பது நல்லது என்றார் தர்மர் கிருஷ்ணரை பார்த்து. அதற்கு கிருஷ்ணர், இப்படி என்மேல் உனக்கு சந்தேகம் வரலாமா? ஏன் இப்படிப்பட்ட சந்தேகம்? அது உன்னுடைய பலவீனம். நான் நிச்சயமாக காவல் பணி செய்யத்தான் போகிறேன் என்றார் கிருஷ்ணர். 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் கிருஷ்ணருடைய நேரம், காவல் காக்கும் நேரம் இந்த நாடகத்தில். 3 மணிக்கு மேல் அர்ஜுனன் வர வேண்டும். அதனால் 3 மணிக்கு அர்ஜுனன் வந்தான். அர்ஜுனன் வந்து பார்க்கிறான். கிருஷ்ணர் சிரித்து கொண்டே இருக்கிறார். அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து, இங்கு ஒரு பூதம் இருந்தது, அந்த பூதத்தை காணும், பிசாசையும் காணும் என்று அர்ஜுனன் கேட்கிறான். அந்த பூதத்தை நீங்கள் அழித்து விட்டீர்களா என்று கிருஷ்ணனிடம் மேலும் அர்ஜுனன் கேட்கிறான். இப்போது கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, நான் எந்த பூதத்தையும் பிசாசையும் பார்க்கவில்லை, அழிக்கவும் இல்லை.
என் கண்ணுக்கு அப்படிப்பட்ட எதுவும் தெரியவில்லை. எதுவுமே நம்முடைய பிரதிபலிப்புதான். நம்முடைய கோபம்தான் நமக்கு முன்னால் அரக்கத்தனமாக காட்சியளிக்கிறது, பூதமாக தெரிகிறது. எவ்வளவுக்கெவ்வளவு கோபம் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு சமமாக நமக்கு எதிரில் அந்த அரக்கத்தனமான ஒரு உருவம் வளர்ந்து நிற்பதாக தோற்றமளிக்கும். எனக்கு யார் மீதும் கோபமோ வெறுப்போ இல்லை. உண்மையிலேயே நமக்குன்னு யாரும் எதிரிகள் கிடையாது. நம்முடைய குணங்கள் தான் நமக்கு எதிரிகள். உள்ளே இருக்கிற உணர்வுகள் தான் நமக்கு பிரதிபிம்பமாக வெளியே தெரிகின்றன. வெறுப்பே இல்லாமல் எல்லாத்தையும் அன்பால் நிரப்பும் போது நம் கண்முன் அன்புதான் தெரியும், அரக்கன் தெரிய மாட்டான், பூதம் தெரியாது என்றார் கிருஷ்ணர். இதன் மூலமாக நாம் அறியும் ஒரு அற்புத செய்தி என்னவென்றால், அன்பே தவம், அன்பே சிவம், அன்பே எல்லாமாக இருக்கிறது. அன்புடன் நாம் செய்யும் எந்த செயலும் நமக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அன்பின் மூலமாக நாம் நாடுகின்ற செய்கின்ற அனைத்தும் நமக்கு நன்மையே செய்யும். நமக்குள் எந்த அளவிற்கு அன்பு வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்மை சுற்றி உள்ள அதிர்வலைகள் நமக்கு மகிழ்வையும் சந்தோஷத்தையும் நல்ல ஒரு அமைதியையும் மன நிம்மதியையும் தரும் என்பது நிச்சயம். ஆகவே அன்புடன் இருப்போம், அன்பாக செயல்படுவோம், நல்லதே நடக்கும். இறைவன் அன்பாகவே இந்த உலகத்தில், கருணையாகவே இந்த உலகத்தில் இருந்து நம்மை காத்து கொண்டிருக்கின்றான். திருச்சிற்றம்பலம். குருவணக்கமே திருவணக்கம், குருவாக்கே திருவாக்கு. உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம்.